ஹாய் மைடியர்ஸ், பார்க்கலாமா இன்னைக்கு என்ன வீடியோன்னு? அதுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறாங்க பாம்பே மண்ணு பேசுகிறது உங்கள் தமிழ் பொண்ணு. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நான் வந்து தோசை பேட்டர் ரெடி பண்ணலான்னு நினச்சேங்க. பிகாஸ் இங்கே நான் பாம்பே வந்த பின்னே எனக்கு தோசை மாவு கிடைக்கவே இல்லை. ரொம்ப லாங்காக போயிட்டு தேடி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்கிறத வாங்க வேண்டியதாக இருக்குது. அதனால் நம்மளே மேக் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல்னா, நான் கிரைண்டர்லாம் எடுத்துகிட்டு வரலங்க. மினிமலான திங்ஸ் ரெசியூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். சென்னையிலேருந்து வரைக்கும் கிரைண்டரில் எடுத்த தோசை மாவு ரெடி பண்ணலாம். பட் இங்கே வந்து மிக்சியில் தான் நான் ரெடி பண்ணுன்ற ஒரு கட்டாயம். அதனால் ஃபஸ்ட் டைமாக நான் மிக்சியில் ட்ரை பண்ணுறேன். நைட்டே வந்து அரிசி 1.5 டம்ளர், 1/2 டம்ளர் உளுந்து, 1/4 டம்ளர் செவ்வரிசி, கொஞ்சமாக வெண்ணெய் இதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா ஊறினதுக்கப்புறம் ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து நான் இந்த மாதிரி அரிசியை வந்து குறப்பான ஸ்டேஜ் கிடைக்கிற அளவுக்கு மிக்சிலே அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கடாயில். பிகாஸ் எனக்கு வெசில்ஸ் தான் நான் சொன்னேன்ல, ரொம்ப மினிமலாக எடுத்து வந்திருக்கேன். அதனால் கடாயிலே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் உளுந்து கூடவே செவ்வரிசி, அது கூடவே வெந்தயம் இதெல்லாம் போட்டு அதையும் நல்லா வந்து அந்த பபுள்ஸ் வர அளவுக்கு இதை நம்ம அடிக்கணும். அந்த அளவுக்கு அடித்து அதையும் சேர்த்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆல்ரெடி அரிசி மாவு அரைச்சி கடாயில் வச்சுருந்தேன் இல்லையா, அது கூடவே சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போது நம்ம இந்த மாவு வச்சு தோசை வருதா வரலையான்றதை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி பணம் வந்து ரொம்ப முக்கியங்க. பணம் நம்ம சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும். எல்லாரும் நம்மளை பார்த்து மிரண்டு போகிற அளவுக்கு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, பணம் வந்து இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். மணி இஸ் டுடேஸ் கம்மிங், டுமாரோஸ் கோயிங். பட் அந்த பணம் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிச்சாகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பணம் இல்லைன்னா சொந்தம், பந்தம், அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், பங்காளி, ஃப்ரெண்ட்ஸு, பார்த்தவங்க, பழகினவங்க, இப்படி யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க. நீங்கள் பணம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்க வேண்டிய மரியாதையே வேறு. பணம் சம்பாதிக்காமல் கொஞ்சோண்டு சரிஞ்சு விழுந்துட்டிங்கன்னா அப்படியே காலில் தூக்கி போட்டு மெதிச்சுவாங்க. இதுதான் இந்த உலக நியதியாக இருக்குது. ஸோ அதனால் எல்லாருமே ஹெல்த்தியாக பணம் சம்பாதிங்க, நல்லா ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறவங்களுக்காக. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண மாவு நல்லா பயங்கரமாக புளிச்சு கிடச்சிடுச்சு. அதில் நான் வந்து தோசை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ட்ரை பண்ணேன். நான் எதிர்பார்த்ததை விடவே தோசை நல்லா வந்துச்சுன்னு. இல்லைன்னா நான் மிக்சியில் போய் அரைக்கிறோமே, இது நல்லா வருமோ வராதோ ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு கொஞ்சம் பயந்துக்கிட்டே அரைச்சேன். ஆனால் பை காட் கிரேஸ் என்னோடய உழைப்பை வந்து கடவுள் வேஸ்ட் பண்ணல. நீ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க, அதனால் வந்து ஒன்றும் அது வீணாகாது அப்படின்ற மாதிரி தோசை அழகாக ரெடி ஆகிட்டு வந்துடுச்சு. தோசைக்கு நான் என்ன நினச்சேன்னா, என்ன செய்வாங்க, கார சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஸோ கார சட்னிக்கு வந்து ஒரு கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அடுப்பில் இந்த மாதிரி கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதை ஆட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா இது கூடவே கொஞ்சம் 2 பல்லு பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, வெங்காயத்துக்கு கூட ஒரு 2 வரமிளகாய், அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் உடனே போட்டு கடன்னு வதக்கிட்டு, அது வந்து வதங்கவே கூடாது, ஃபுல்லாக அரைமுறைமாக வதங்கணும். அப்போ அந்த ஸ்டேஜில் எடுத்து தான் நம்ம அரைக்கணும். இல்லைன்னா ரொம்ப வதங்கிடுச்சுன்னா இனிப்பாயிடும் சட்னி. ஸோ அதனால் அரைமுறைமாக அரைச்சிட்டு எடுத்து இதை என்ன பண்ணால் திரும்பி எண்ணெய் கடுகு போட்டு அதில் வந்து தாளித்து ஊற்றி அப்படி கார சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ கார சட்னி ப்ளஸ் மிக்ஸி ஜாரில் ரெடி பண்ண மாவு வச்சு தோசை. ஸோ நல்லா காம்பினேஷன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மிக்ஸி ஜாரில் போயிட்டு நம்ம தோசை மாவு ரெடி பண்ணி தோசையும் சுட்டு முடிச்சு அதுக்கு நம்ம கார சட்னி வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, கூடவே கொஞ்சம் பருப்பு ஆல்ரெடி பருப்பு தால் ரெடி பண்ணி வச்சுருந்தது இருந்துச்சு. அதையும் சேர்த்து நம்ம இது கூட சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் வெரைட்டியாக அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்கிட்டேன். பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில். பாய், டேக் கேர்.